வணக்கம். நான் உங்கள் ஜீவா. நேற்றைய தினம் திரைப்பட நடிகரும் அரசியல் தலைவருமாகிய மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய மறைவிற்கு சடுகுடு டுடே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. திரு விஜயகாந்த் அவர்களுடைய திரைப்பட நடிகராக தொடர்ந்து 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வெற்றிகரமாக நடித்து புகழ்பெற்று ஏழை எளிய மக்களுக்கு கொடை வள்ளலாக விளங்கி கருப்பு எம்ஜிஆர் என்ற பட்டத்தை பெற்று ஒரு புரட்சி நடிகராக புரட்சி நாயகனாக திரையுலகில் வலம் வந்த விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பயணத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதியவரெனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றி இன்றைய நமது சடுகுடு டுடேவில் பார்க்க இருக்கின்றோம். ஆம் நேயர்களே, விஜயகாந்த் அவர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் புரட்சிகரமான நடிகராக நடித்து அதேபோல் பல்வேறு குணச்சித்திரங்களில் நடித்து தமிழ் பேசுகின்ற மக்களிடம் பெரும் அன்பை பெற்றும் திரைத்துறையினர் அவரை மிகப்பெரிய ஒரு ஆளுமைமிக்க நபராக பார்த்தும் திரைத்துறையில் பல புரட்சிகளை செய்தவர் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு ஒரு அரசியல் ஆசை என்பது ஏற்பட்டு 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாட்டை ஒன்றை நடத்தினார். அந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேமுதிக என்ற புதிய கட்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டு உடனடியாக தேர்தல் வேலையை சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டு ஓராண்டு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு திமுக அதிமுகவுக்கு மாற்றான சக்தியாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டார். அதேபோல் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்றத்திற்கான தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அவரது தேமுதிக கட்சி என்பது போட்டியிட்டது. இதில் 8.38% வாக்குகளை தேமுதிக பெற்று கருப்பு எம்ஜிஆர் என்று அன்றைக்கு மக்களால் பேசப்பட்டு ஒரு கருப்பு எம்ஜிஆராகவே அன்றைக்கு வலம் வந்தார். கிட்டத்தட்ட 8.38% வாக்குகளை பெற்று தன்னை அசைக்க முடியாத ஒரு கட்சி தலைவராக ஒரு கட்சியாக அன்றைக்கு அவர் அங்கே போட்டியிட்டார். அதேபோல் தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் ஏறக்குறைய 61,337 வாக்குகள் பெற்று முதல் தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய பாக்கி மற்ற 233 தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல இடங்களில் டெபாசிட்டை இழந்தார்கள். இருந்தபோதும் தனது வாக்கு வங்கியை நிரூபிக்கின்ற விதமாக 10,000 - 15,000 என்ற அளவிற்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தனக்கான வாக்குகளை உறுதிப்படுத்துகின்ற நிலைமையை உருவாக்கினார். விஜயகாந்தினுடைய அரசியல் பிரவேசத்தால் படித்த இளைஞர்களையும் புதிய வாக்காளர்களும் அவரால் கவர முடிந்தது. அவருக்கென்று மகளிர்கள் வாக்குகளும் கணிசமாக இருந்தன. பெரும்பாலும் அவரது கட்சியினால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் பாதிப்படைந்தன என்று கணிக்கப்பட்டது. இந்நிலையில் 2009ஆம் நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது. அதிலும் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகள், பாண்டிச்சேரி உள்ள ஒரு தொகுதி என 40 தொகுதிகளும் தேமுதிக தனித்தே போட்டியிட்டது. அந்த தேர்தலில் அவருக்கு 10.6% வாக்குகள் கிடைத்தன. அது ஒரு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியலாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் விஜயகாந்த் தன்னை வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நிரூபித்து தமிழக மக்களுக்கு அன்றைக்கு விளங்கினார். அந்த நேரத்தில் 2011ஆம் ஆண்டு சட்டசபைக்கான தேர்தல் அறிவிப்பு என்பது வந்துவிட்டது. அன்றைக்கு தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக அதனுடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை தனது பக்கத்தில் கொண்டு வந்து விட்டால் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம் என்பதை கணக்குகளை போட்டு அரசியல் காய் நகர்த்தல்களை அன்றைக்கு செய்தார். அன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட தேமுதிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தன் பக்கம் கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து முதல் கட்ட ஆயத்த பணிகளை நடத்தி முடித்து விட்டார். அப்பொழுது விஜயகாந்த் அவர்களுடைய தேர்தல் சின்னம் சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனை என்பது டெல்லியில் நடந்து கொண்டிருந்தது. அதை கவனிப்பதற்காக பண்டூரெட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அன்றைக்கு டெல்லியில் இருந்தபோது இங்கே ஒரு சம்பவம் என்பது நடந்துவிட்டது. குறிப்பாக அதிமுகனுடைய வேட்பாளர் பட்டியல் 234 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஜெயா டிவியில் அன்றைக்கு அறிவித்து விட்டார்கள். மாலை நேரத்தில் அறிவித்து விட்டார்கள். ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை,
இன்னொரு பக்கம் அந்த பேச்சுவார்த்தை முறிகின்ற நிலைமைக்கு மாலை 6 மணி அளவிற்கு ஜெயா டிவியில் அன்றைக்கு கூட்டணியே இல்லாது என்ற அளவிற்கு 234 தொகுதிகளிலும் அதிமுக தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது. அந்த அறிவிப்பு என்பது வெளியிட்ட போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மாலை நேரத்திலாம் தூங்குவாராம். அவங்க ஏறக்குறைய அவர் தூக்கத்தில் இருந்தபோது அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டதாக என்று சொல்லப்பட்டது. அந்த அறிவிப்பு வந்தவுடனே தமிழகத்தில் மீண்டும் ஒரு பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டது. ஏன்னா ஜெயலலிதாவை நோக்கி விஜயகாந்த் போன்ற ஆளுமைகள் போக மாட்டார்கள் என்ற சூழல் இருந்தபோது அதையெல்லாம் மாற்றி சில காய் நகர்த்துகள் செய்து அவர்களை அங்கே அதிமுகவினுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்திருந்த போது அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டதன் காரணமாக விஜயகாந்த் தலைமையில் இடதுசாரிகள், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் 3வது அணியை 2011 போடுவதற்கு 3வது அணியாக தமிழகத்தில் இருப்பது என்ற முடிவெடுத்து ஒரு நட்சத்திர விடுதியில் முடிவெடுத்து இனிமேல் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை என்பது கிடையாது, நாம் 3வது அணியை நாம் கட்டுவோம் என்று முடிவெடுத்து அதற்கான தயாரிப்புக்கும் சென்று விட்டார்கள். அடுத்த நாள் பண்டுரெட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்த பிறகு அதற்கான முழுமையான வடிவத்தை கொடுத்து நாம் முறையாக அடுத்த நாள் மாலை 6 மணிக்கு நாம் ஒரு செய்தியாளர்கள் அறிவிப்பை நாம் செய்வோம் என்று முடிவெடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய விழித்த பிறகு இரவு 1 மணி அளவில் அவர்களுக்கு இந்த விவரங்கள் தெரிய வருகிறது. இந்த மாதிரி கூட்டணி முறிவதற்கு இது காரணமாக பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனால் அவர்கள் 3வது அணி போடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் விஜயகாந்த் தலைமையில் என்ற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு, அப்புறம் அந்த நேரத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக இரவுக்குள் இதெல்லாம் சரி பண்ணணும் என்று சொல்லி திரு ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருந்த பாண்டியன் அவர்களை இரவாக சந்தித்து இரவு 2 மணிக்கு அவரது இல்லத்தில் போய் சந்தித்து இரவிலே எல்லாரையும், அதாவது குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் எல்லா தலைவர்களையும் சந்தித்து காலை விடுவதற்குள் அந்த முறிந்து போன பேச்சுவார்த்தையை மீண்டும் துவங்கி மீண்டும் அவர்களுக்கு, அதாவது குறிப்பாக தேமுதிகவுக்கு 41 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை அன்றைக்கு கொடுத்தார்கள். அந்த 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று திரு விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தேர்தல் முடிந்த கையோடு அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் முட்டல் மோதல் என்பது துவங்கிவிட்டது. அது அதிகார பகிர்வு, பல விஷயங்கள் என்பது உள்ளே இருந்தவர்களுக்கு தெரியும். பல்வேறு விஷயங்கள் அதில் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. 2 கட்சியினும் தேர்தலில் யாரால் வெற்றி பெற முடிந்தது என்று ஒருவருக்கொருவர் கடுமையாக குற்றம் சாட்டி பேசத் தொடங்கினர். இதன் உச்சகட்டமாக சட்டமன்றத்தில் நாக்கை கடித்து விஜயகாந்த் பேசியது பெரும் அமளியானது. இதைத் தொடர்ந்து சட்டசபையில் அதிமுக தேமுதிகவினர் கடுமையாக மோதிக்கொண்டனர். அத்துடன் 2 கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணியும் முடிவுக்கு வந்தது. விஜயகாந்த் குடித்துவிட்டு சட்டமன்றத்திற்கு வருவதாக முதல்வர் ஜெயலலிதா பரபரப்பாக பேசினார். பதிலுக்கு அவரும் ஜெயலலிதா அவர்கள் ஊற்றி கொடுத்தாரா என்ற அளவிற்கு பேசி கூட்டணி முறித்து கொண்டு 2 பேரும் முட்டல் மோதில் இறங்கிவிட்டார்கள். அதிலிருந்து அவர் ஜெயலலிதா சொன்னார், இன்றிலிருந்து தேமுதிகவிற்கு இறங்கு காலம் என்று சொன்னார். அதன் பிறகு தேமுதிகவினுடைய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 8 பேரை தனி அணியாக செயல்பட வைத்து அந்த 2011 2015 வரைக்கான சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஒரு பலவீனமான கட்சி ஆக்கிற வேலையை முழுமையாக செய்து தேமுதிகவை ஒழிப்பதற்கான வேலையை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் முழுவீச்சில் ஏற்படுத்தினார்கள். அதன் பிறகு 8 எம்எல்ஏக்களும் சட்டசபையிலே அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்களாக செயல்பட தொடங்கினர். மூத்த தலைவரான பண்டுரெட்டி ராமச்சந்திரனும் கூடாரத்தை காலி செய்துவிட்டு எம்எல்ஏ பதவியை விட்டு விலகி 2013 அதிமுகவுக்கு தாவினார். 2017 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக, பாஜக மற்றும் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்து எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. பிரச்சாரத்திற்கு வந்திருந்த மோடி அவர்கள் எனது நண்பர் விஜயகாந்த் என்று குறிப்பிட்டு பேசி அவரை புகழ்ந்து பேசினார். அவரது பதவியேற்பு, அதாவது மோடி அவர்களுடைய முதல் பிரதமர் பதவியேற்பு நிகழ்ச்சி கூட டெல்லி சென்றிருந்த விஜயகாந்த் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு குடும்பத்தோடு கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதன் பின் 2016 அன்று திமுக அவரோடு கூட்டணி வைப்பதற்காக விருப்பம் தெரிவித்தது. அதுக்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தை என்பதும் துவங்கியிருந்தது. திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தேமுதிகவினுடைய பலரும் வலியுறுத்தி வந்தனர். அவருடைய விருப்பமாக, அதாவது திரு விஜயகாந்த் அவர்களுடைய விருப்பமாகவும் கூட அது அன்றைக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்
அதற்கு முரணாக, அதாவது அதிமுக, திமுகவுக்கு மாற்றாக நாம் மீண்டும் தனித்து போட்டியிட வேண்டும் அல்லது 3வது அணியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வற்புறுத்தலின் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் 3வது அணியை போட்டியிட்டார்கள். மக்கள் நல கூட்டணியை விரும்பாத அவருடைய எம்எல்ஏக்கள் 2 பேர் கட்சியிலிருந்து விலகினார்கள். 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் விலகி திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார்கள். அந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது. விஜயகாந்த் அவர்கள் தான் போட்டியிட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். அதுவும் கூட 3வது இடம்தான் அங்கு அவருக்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் டெபாசிட்டையும் பறிகொடுத்தார். ஒரு முதல் தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று 2வது தேர்தலில் ஒரு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்தை அடைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தவறான கணக்குகளால், தனது வழிகாட்டுதலால் 3வது தேர்தலில் சறுக்கல் ஏற்பட்டு ஒரு எழுச்சி, பயங்கரமான ஒரு எழுச்சியோடு வந்த அந்த அரசியல் இயக்கம் என்பது சிலர்களுடைய சூழ்ச்சிகள் வீழ்ச்சி அடைந்து அந்த 2016 அந்த தேர்தலோடு அவர்களுக்கு மிகப்பெரிய படுதோல்வி என்பது ஏற்பட்டதோடும் இல்லாமல் தேமுதிகவும் சின்னாபின்னமாகின்ற நிலைமை என்பது ஏற்பட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இந்த நேரத்தில் தான் அவருக்கு உடல்நிலை என்பது பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் வெளிநாட்டுகளில் சிகிச்சையெல்லாம் செய்த போதும் அவரை காப்பாற்ற முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டு நேற்றைய தினம் அவர் காலமாயிருக்கிறார். அரசியல் மிகப்பெரிய எழுச்சியும் வீழ்ச்சியும் பார்த்த திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். இந்த நல்ல மனிதரை இழந்து வாடுகின்ற அவரது குடும்பத்தாருக்கு சடுகுடு டுடே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அவருடைய அரசியல் வாழ்க்கை தனி மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக அமையும். திரைத்துறையில் அவருடைய சேவை என்பது என்றும் நிலைத்து நிற்கும். இதுபோன்ற செய்திகளுக்கு நமது சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்திருங்கள், லைக் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.